ஒரு கோவில் மண்டப வாசலில் 2 வழிப்போக்கர்கள் அமர்ந்து கொண்டிருந்தனர். இரவு நேரம், பெருத்த மழை வேறு. அப்போது அங்கே மற்றொருவரும் வந்து சேர்ந்தார். வந்தவர், நானும் இரவு இங்கே தங்கலாமா என்று கேட்டார். அதற்கென்ன, தாராளமாய் தங்குங்கள் என்றார்கள். சிறிது நேரம் கழித்து, எனக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என்றார் வந்தவர். முன்னவர் இருவரில் ஒருவர் சொன்னார், என்னிடம் 5 ரொட்டிகள் இருக்கின்றன என்றார். இரண்டாமவர், என்னிடம் 3 ரொட்டிகள் இருக்கின்றது. ஆக மொத்தம் 8 ரொட்டிகள். இதனை எப்படி மூவரும் சமமாய் பிரித்து கொள்ள முடியும் என்றார். இதற்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் என்றார் வந்தவர். தேவை உள்ளவன்தானே தீர்வு சொல்வான். அந்த வகையில் வந்தவர் அவர்களிடம், நீங்கள் உங்கள் ரொட்டிகளை ஒவ்வொரு ரொட்டியையும் 3 துண்டுகள் போடுங்கள். இப்பொழுது 24 துண்டுகள் கிடைக்கும். நாம் மூவரும் ஆளுக்கு 8 துண்டுகள் எடுத்துக்கொள்ளலாம் என்றார். இது சரியான யோசனை என்று அப்படியே செய்தனர். ஆளுக்கு 8 துண்டு ரொட்டிகளை சாப்பிட்டுவிட்டு உறங்கினார்கள். பொழுது விடிந்தது. மழையும் நின்றது. மூன்றாவதாய் வந்தவர் கிளம்பும்போது, உங்கள் உதவிக்கு மிக்க நன்றி என்று சொல்லி 8 தங்க நாணயங்களை கொடுத்து, நீங்கள் உங்களுக்குள் பிரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு விடைபெற்றார். 3 ரொட்டிகளை கொடுத்தவர், அந்த காசுகளை சமமாக பிரித்து ஆளுக்கு 4 எடுத்துக்கொள்ளலாம் என்றார். மற்றொருவர் இதற்கு சம்மதிக்கவில்லை. 3 ரொட்டிகள் கொடுத்த உனக்கு 3 காசுகள், 5 ரொட்டிகள் கொடுத்த எனக்கு 5 காசுகள் என்று வாதிட்டார். 3 ரொட்டிகள் கொடுத்தவர் ஒப்புக்கொள்ளவில்லை. என்னிடம் 3 ரொட்டிகள் இருந்தபோது நான் பங்கிட சம்மதித்தேன். நிறைய இருப்பவன் கொடுப்பது ஒன்றும் பெரிய செயல் ஆகாது. அதனால் என் செய்கையே பாராட்டத்தக்கது. என்றாலும் பரவாயில்லை, சமமாக பங்கிடுவோம் என்றார். இருவரிடையில் சுமூகமான முடிவு எட்டாததால் விஷயம் அரசனின் சபைக்கு சென்றது. அரசனுக்கு யார் சொல்வது சரி என்று புரியவில்லை. நாளை தீர்ப்பு சொல்வதை அறிவித்து அரண்மனைக்கு சென்றான். இரவு முழுவதும் இதே சிந்தனை. கனவில் கடவுள் காட்சியளித்து சொன்ன தீர்ப்பும் அதற்கு அவர் அளித்த விளக்கமும் மன்னரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அடுத்த நாள் சபை கூடியது. மன்னன் இருவரையும் அழைத்தான். 3 ரொட்டிகள் கொடுத்தவனுக்கு 1 காசும் 5 ரொட்டிகள் கொடுத்தவனுக்கு 7 காசுகளும் கொடுத்தார். 1 காசு வழங்கப்பட்டவர், மன்னா, இது அநியாயம். அவரே எனக்கு 3 காசுகள் கொடுத்தார். நீங்கள் 1 காசு கொடுக்கிறீரே என்றார். 3 காசுகள் கொடுக்கும்போது ஏன் வாங்கிக் கொள்ளவில்லை என்று மன்னர் கேட்டார். அவர் அமைதியாக இருந்தார். பேராசை, இன்னும் வேண்டும் என்கிற பேராசை, அதையும் ஏமாற்றி பிடுங்க வேண்டும் என்கிற கெட்ட எண்ணம். 3 ரொட்டிகள் கொடுத்தவருக்கு 3 காசுகள் என்பது கூட நியாயந்தானே? நீர் ஏன் அதை ஏற்கவில்லை என்று மன்னன் கேட்டதற்கு பதில் கூற முடியாமல் அவர் நின்றார். நீ கொடுத்தது 9 துண்டுகள். அதிலும் 8 துண்டுகள் உன்னிடமே வந்துவிட்டது. அவர் தந்தது 15 துண்டுகள். அவருக்கு 8 துண்டுகள் தான் கிடைத்தது. ஆக நீ தர்மம் செய்தது 1 துண்டு ரொட்டி. அதற்கு இதுவே அதிகம் என்றார். ஆம், கடவுளின் கணக்கு இவ்வளவு துல்லியமாக இருக்கும். இழந்ததையெல்லாம் தருவது அல்ல அவன் கணக்கு. எது உனக்கு புண்ணியம் சேர்க்குமோ அதுதான் உனக்கு என்பது அவன் கணக்கு. ஏனென்றால் அவனது கணக்கு ஏட்டு கணக்கல்ல, தர்ம கணக்கு. நன்றி.